Welcome student. Today topic megasporogenesis. What is mean by the megasporogenesis? It is one of the kinds of female gametophyte. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் என்ன சொன்னா மேல் gametophyte பார்த்தோம். மேல் gametophyte என்ன சொல்றோம்னா மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ் அப்படிமா. ஃபீமேல் gametophyte என்ன சொல்றோம்னா மெகாஸ்போரோஜெனிசிஸ் அப்படிங்கிறோம். அப்போ மெகாஸ்போரோஜெனிசிஸ் ஜெனிசிஸ் மீன் it is one of the kinds of process. How did is a formation of the megaspore? அப்போ மெகாஸ்போர் ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் என்ன சொல்கிறோம்னா மெகாஸ்போரோஜெனிசிஸ் அப்படிங்கிறோம். அதேமாதிரி மைக்ரோஸ்போர் மேல் கேமெட்டோபிட் ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த ப்ராசஸ்க்கு பேர் மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ் அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ கிளாஸ்க்குள்ள பார்ப்போம். மெகாஸ்போரோஜெனிசிஸ் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது how did is a formation of the megaspore? First of all, to formed with hypodermal cells. So these are the mass of hypodermal cells are developed to form of the archisporial cell. So these are called archisporium. So these archisporium to always directly or indirectly to formed with primary parietal cell or primary megasporo. அப்போ பிரைமரி பேரிட்டல் ஆர் பிரைமரி மெகாஸ்போர் சம்டைம் டைரெக்டாக என்ன ஃபார்ம் ஆகிரும்னா பிரைமரி மெகாஸ்போர் ஃபார்ம் ஆகும். ஒரு சில நேரம் இன்டைரக்டாக செல் டிவிஷன் மைட்டாடிக் செல் டிவிஷன் மூலியமாக என்ன சொன்னால் பிரைமரி பேரிட்டல் செல் ஃபார்ம் ஆகும். இந்த பிரைமரி பேரிட்டல் செல் ஆர் இட் இஸ் அ டிவைடட் டு ஃபார்ம் ஆஃப் பிரைமரி பெரிக்ளினல் or primary anticlinal cell are formed. அப்போ periclinal anticlinal means the single archisporial cell are. So these are the archisporial cell. So this archisporial cell become a மாஸ் ஆஃப் ஹைபோடமல் செல். அப்போ இந்த ஹைபோடமல் செல்லுலேருந்து தான் என்ன உருவாகுதுன்னா ஆர்கிஸ்போரியல் செல் உருவாகுது. அந்த ஆர்கிஸ்போரியல் செல்லை தான் ஆர்கிஸ்போரியம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த ஆர்கிஸ்போரியம் வந்து டைரெக்டாகவும் பிரைமரி மெகாஸ்போரா ஃபார்ம் ஆகும். சம்டைம்ஸ் செல் டிவிஷன் மூலியமாக என்ன ஆகுனா பிரைமரி பேரிட்டல் செல்லாக மாறும். இந்த பிரைமரி பேரிட்டல் செல் வே அப்படிங்கிறது என்ன சொன்னால் டிவைடட் ஆகி பிரைமரி பெரிக்ளினலாகவும் பிரைமரி ஆன்டிக்ளினலாகவும் ஃபார்ம் ஆகும். அப்போது இந்த பிரைமரி பேரிட்டல் செல்லில் இருக்கக்கூடிய இந்த சிங்கிள் ஆர்கிஸ்போரியல் செல்லு டூ வேல டிவைட் ஆகுது. ஒன்று என்ன சொன்னால் பெரிக்ளினல் அண்ட் ஆல்சோ ஆன்டிக்ளினல். பெரிக்ளினல் அப்படிங்கிறது என்ன சொன்னால் ஸோ அங்கே இருக்கக்கூடிய சிங்கிள் மெகாஸ்போர் செல் டிவைட் ஆகி பிரைமரி பெரிக்ளினலாகவும் அல்லது சிங்கிள் மெகாஸ்போர் டிவைட் ஆகி ஆன்டிக்ளினல் செல்லாகவும் என்ன ஆகுது டிவைட் ஆகுது. எப்போ டியூரிங் த மைட்டாடிக் செல் டிவிஷன் போது. அப்போ மைட்டாடிக் செல் டிவிஷன் போது பிரைமரி பேரிட்டல் செல்லு டிவைடட் ஆகி பிரைமரி பெரிக்ளினல் அல்லது பிரைமரி ஆன்டிக்ளினலாக ஃபார்ம் ஆகுது. அப்போ பிரைமரி பெரிக்ளினல் ஆன்டிக்ளினலாக ஃபார்ம் ஆகக்கூடிய இந்த செல்லு டு ஆல்வேஸ் ஃபார்ம்டு வித் மெகாஸ்போரா மாறுது. அப்போ இந்த மெகாஸ்போரா ஃபார்ம் ஆகும்போது இங்கே என்ன சார் நடக்குது டியூரிங் த மைட்டாடிக் செல் டிவிஷன் நடக்குது. அப்போ இந்த மைட்டாடிக் செல் டிவிஷனில் இருக்கக்கூடிய இந்த பிரைமரி பெரிக்ளினல் ஆர் ஆன்டிக்ளினல் செல்லு செல் டிவிஷன் ஆகி சிங்கிள் செல்லு டு ஃபார்ம் ஆஃப் தி ஃபோர் செல்லாக மாறுது. ஸோ திஸ் லுக் லைக் ஸோ தீஸ் ஆர் த பெரிக்ளினல் ஆன்டிக்ளினல் செல்லு பேரிட்டல். ஸோ இதில் வந்து என்ன ஆகுதுன்னா மைட்டாடிக் செல் டிவிஷன் மூலயமா ஒரு சிங்கிள் செல்லு ஃபோர் செல்லாக ஃபார்ம் ஆகுது. அப்போ இந்த ஃபோர் செல்லாக ஃபார்ம் ஆகும்போது இந்த ஃபோர் செல்லில் எப்போ ஒரு சிங்கிள் செல்லு டியூரிங் த மைட்டாடிக் செல் டிவிஷன் இந்த பெரிக்ளினல் அண்ட் ஆன்டிக்ளினல் செல் டிவிஷன் உருவாகி ஃபோர் கேப்ளாய்டு செட். ஸோ தீஸ் ஆர் த ஃபோர்
கேப்ளாய்டு செல் ஆர் ஃபார்ம்டு. 4 கேப்ளாய்டு செல் ஃபார்ம் ஆகுது. இந்த 4 கேப்ளாய்டு செல்லில் ஒரு சிங்கிள் செல் மட்டும் என்னவா சார்னா டு ஆல்வேஸ் கன்வெர்டட் வித் எம்ப்ரியோ சேக்காக ஃபார்ம் ஆகுது. அப்போ சிங்கிள் செல் வந்து எம்பிரியோ சேக்காக ஃபார்ம் ஆகும்போது ரிமைனிங் 3 செல்ஸ் ஆர் டீஜெனரேட். இது 3 என்ன ஆயிரும், அழிஞ்சிடும். ஒரே ஒரு செல் மட்டும் தான் எம்பிரியோ சேக்காக ஃபார்ம் ஆகும். அப்போ சிங்கிள் செல் எம்பிரியோ சேக்காக ஃபார்ம் ஆனால் அதுக்கு பேர் என்ன சொல்கிறோம்னா இட்ஸ் அ மோனோஸ்போரிக் செல் அப்படிங்க. இது எக்ஸாம்பிள் இட்ஸ் அ பாலிகோனம் அப்படிங்கிற ஒரு ஸ்பீசிஸில் நியூக்ளியஸ் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா எந்த ஸ்டேஜில், மோனோஸ்போரிக்கில். when it is a 2 cells are formed with embryo sac, it is look like here. So these are the megaspore mother cell. இந்த megaspore mother cell 2 cells வந்து என்ன ஃபார்ம் ஆகுதுன்னா embryo sac ஃபார்ம் ஆகுது. ரிமைனிங் 2 cells சினர்ஜிட் ஆகுது. அப்போ இது ரெண்டு டீஜெனரேட் ஆகி ரெண்டு செல்லு மட்டும் எம்பிரியோ sac ஃபார்ம் ஆனால் இதுக்கு பேர் என்ன சார்னா பைஸ்போரிக். 4 செல்ஸ் ஃபார்ம் ஆனால் அதுக்கு பேர் டெட்ராஸ்போரிக் செல் அப்படிங்கும். அப்போது ஃபஸ்ட்டு ஹவு டிட் இஸ் ஃபார்ம்டு வித் மெகாஸ்போர். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டு ஃபார்ம் வித் mass of hybridal cells are it is formed. So these hybridal cells are after developed to the form of the archisporial. So these archisporial cell formation process are called archisporium. So these archisporial cell directly or indirectly to formed with மெகாஸ்போர் மதர் செல். என்ன ஃபார்ம் ஆகுது, மெகாஸ்போர் மதர் செல்லில் ஃபார்ம் பண்ணுது. எப்போ, டியூரிங் த மைட்டாடிக் செல் டிவிஷன் போது. அப்போது இந்த மெகாஸ்போர் மதர் செல் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா 2 வேல. ஒன்று டைரக்டில் ஃபார்ம் ஆகுறது பிரைமரி மெகாஸ்போர் மதர் செல் உருவாகும். இன்டைரக்டில் ஃபார்ம் ஆகுறது மைட்டாடிக் செல் டிவிஷன் மூலியம் ஃபார்ம் ஆகுறது பிரைமரி பேரிட்டல் செல்லாக ஃபார்ம் ஆகும். இந்த பிரைமரி பேரிட்டல் செல் டு ஆல்வேஸ் டிவைடட் டு ஃபார்ம் ஆஃப் தி பிரைமரி பெரிக்ளினல் ஆர் பிரைமரி ஆண்டிக்ளினல். ஒன்று இப்படி டிவைட் ஆகும் பெரிக்ளினலில், அப்படி இல்லைனா இந்த மாதிரி டிவைட் ஆகும். ஸோ இப்படி டிவைட் ஆனால் என்ன சொன்னால் ஆண்டிக்ளினல் வே. ஸ்ட்ரைட்டாக வெர்டிக்கல் ஆங்கிளில் ஃபார்ம் ஆனால் அதுக்கு பேர் என்ன சொன்னால் ஆண்டிக்ளினல். ஹரிசன்டல் ஃபார்மில் டிவைட் ஆனால் அதுக்கு பேர் என்ன சொன்னால் பெரிக்ளினல். அப்போது ஆஃப்டர் டிவைடட் டு தி மெகாஸ்போர் மதர் செல் டு ப்ரொடியூஸ் வித் 4 கேப்லாய்டு செல்ஸ். அது மெகாஸ்போர் மதர் செல் வந்து ஆஃப்டர் மைட்டாடிக் செல் டிவிஷனில் 4 கேப்லாய்டு செல்லில் ஃபார்ம் பண்ணுது. இந்த 4 கேப்லாய்டு செல்லில் ஒரு சிங்கிள் செல் மட்டும் என்டையர் எம்பிரியோ சேக்கை உருவாக்குனுச்சு சார் அப்படின்னா அதுக்கு பேர் மோனோஸ்போரிக் அப்படிங்கிறோம். ரிமைனிங் 3 செல்ஸ் ஆர் டீஜெனரேட்டட். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொன்னால் இட்ஸ் அ பாலிகோனம் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போ 2 செல்ஸ் ஆர் கம்பைன் டு ஃபார்ம் ஆஃப் தி என்டையர் எம்பிரியோ சேக். எப்போ 2 செல்லு வந்து எம்பிரியோ சேக்கை ஃபார்ம் பண்ணுதோ அது என்ன சொல்கிறோம், இட்ஸ் அ பைஸ்போரிக் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ பைஸ்போரிக் எக்ஸாம்பிள் என்ன சொன்னால் இட்ஸ் அல்லியம். எக்ஸாம்பிள் அல்லியம். எப்போ 4 செல்ஸ் அதுக்கு பேர் என்ன சொல்லிட்டு 4 செல்ஸ் கம்பைன் ஆகி ஒரு என்டையர் எம்பிரியோ சேக் ஃபார்ம் ஆனால் அதுக்கு பேர் என்ன சார், என்னது இட்ஸ் டெட்ராஸ்போரிக் சொல்லுவோம். அப்போது அங்கே இருக்கக்கூடிய ஒரு சிங்கிள் நியூக்ளியஸ் ஆர் சிங்கிள் செல்ஸு என்டையர் எம்பிரியோ சேக் ஃபார்ம் ஆகிறத பேஸ் பண்ணி தான் அதை 3 டைப்பாக கிளாஸிஃபைட் பண்ணுறோம். ஒன்று மோனோஸ்போரிக், பைஸ்போரிக் and also tetrasporic. The finally when it is a formation of the embryo sac, so these embryo sac to always having with entire polar nucleus and also synergid and antipodal cells. So these are collectively called megasporogenesis. So the megaspore produced from the megaspore mother cell. So these process are called megasporogenesis. அப்போ மெகாஸ்போர் அப்படிங்கிறது female gamete. So these female gamete are megaspore to always derived from the megaspore mother cell during the மைட்டாடிக் செல் டிவிஷன். அப்போ மைட்டாடிக் செல் டிவிஷன் போது மெகாஸ்போர் மதர் செல் தான் எதை ப்ரொடியூஸ் பண்ணுது சொன்னால் மெகாஸ்போரை ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த மெகாஸ்போரு சிங்கிள் செல்லேருந்து ஃபார்ம் ஆனால் அது மோனோஸ்போரிக், 2 செல்ஸ் கம்பைன் ஆகி ஃபார்ம் ஆனால் அது பைஸ்போரிக், 4 செல்ஸ் ஆல் த 4 செல்ஸ் ஆர் கம்பைன் டு ஃபார்ம் ஆஃப் தி என்டையர் எம்பிரியோ சேக் அப்படின்னா அது டெட்ராஸ்போரிக். ஸோ தீஸ் ஆர் கால்டு மெகாஸ்போரோஜெனிசிஸ் ப்ராசஸ் அப்படிங்கிறோம். அப்போ மெகாஸ்போரோஜெனிசிஸ் ப்ராசஸ் எப்பெல்லாம் உருவாகுது சார்னா when it is fully developed
டெவலப்டு வித் ஃபீமேல் கேமிட்டோபைட். ஃபீமேல் கேமிட்டோபைட் வந்து ஃபுல்லாக டெவலப் ஆகணும் சார் அப்படின்னா அப்போ என்ன நடக்குவாங்க, மெகாஸ்போரோஜெனிசிஸ் ப்ராசஸ் நடக்கும். அப்போ ஃபீமேல் கேமிட்டோபைட் உருவாகக்கூடிய அந்த ப்ராசஸ்க்கு பேர், அந்த செயல்பாடுக்கு பேர் தான் என்ன சார்னா மெகாஸ்போரோஜெனிசிஸ். அப்போ மெகாஸ்போர் அப்படிங்கிறது என்ன சார்னா ஃபீமேல் கேமிட்டோபைட் ஆர் என்ன சொல்கிறோம் ஓவில் ஆர் என்ன சொல்கிறோம்னா மெகாஸ்போர் அப்படிங்கிறோம். அப்போ இது உருவாகக்கூடிய அந்த வே எங்கே இருந்து சார்னா ஃப்ரம் தி மாஸ் ஆஃப் ஹைபோடெர்மல் செல். அப்போ ஹைபோடெர்மல் செல் அப்படிங்கிறது குரூப் ஆஃப் செல்ஸ். இந்த செல்ஸ்ல இருந்தால் ஆர்கிஸ்போரியல் செல் உருவாகுது. இந்த ஆர்கிஸ்போரியல் செல் டிவைட் ஆகி என்னவா சார் மாறுதுன்னா பிரைமரி பேரிட்டல் செல்லாக ஃபார்ம் ஆகுது. இந்த பிரைமரி பேரிட்டல் செல் வந்து மைட்டாடிக் செல் டிவிஷன் நடந்து பெரிக்ளினலாகவும் ஆண்டிக்ளினலாகவும். பெரிக்ளினங்கிறது ஹரிசாண்டலாக ஒரு செல் டிவைட் ஆனால் அது பெரிக்ளினல், வெர்டிக்கல் பொசிஷனில் டிவைட் ஆனால் அது பேர் என்ன சொன்னால் ஆண்டிக்ளினல் அப்படின்னா. அப்போ பெரிக்ளினல் ஆண்டிக்ளினல் பொசிஷனில் செல்லு டிவைட் ஆகி டு ஃபார்ம் ஆஃப் தி 4 கேப்லட் செட் ஆஃப் செல்ஸ் ஃபார்ம் ஆகுது. இந்த 4 கேப்லட் செட் ஆஃப் செல்ஸ் எங்கேருந்து டு ஆல்வேஸ் டெரைவ்டு ஃப்ரம் தி எங்கேருந்து சார் உருவாகுதுன்னா மெகாஸ்போர் மதர் செல் எம்எம்சி அப்படிங்குவோம். மெகாஸ்போர் மதர் செல் அப்படிங்கிறது பிரைமரி பெரிக்ளினல் அல்லது என்ன சொல்றோம் ஆண்டிக்ளினல். இதுலேருந்து மைட்டாடிக் செல் டிவிஷன் நடந்து 4 கேப்லட் செட் ஆஃப் செல்ஸ் உருவாகுது. 1 2 3 4. இந்த 4 கேப்லட் செல்ஸ் உருவாகக்கூடிய அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் என்ன சார் அப்படின்னா மெகாஸ்போர் மதர் செல் டு ஆல்வேஸ் ப்ரொடியூஸ்டு வித் மெகாஸ்போர் அப்படிங்கிறோம். இந்த மெகாஸ்போர்ல சிங்கிள் செல் வந்து என்டையர் எம்பிரியோ சேக்க கொடுக்குது சார் அப்படின்னா அது மோனோஸ்போரிக். 2 cells கம்பைன் ஆகி ஒரு என்டையர் எம்பிரியோ சேக் கொடுத்தா அது பைஸ்போரிக். ஆல் த 4 cells கம்பைன் டு ஃபார்ம் ஆஃப் தி என்டையர் எம்பிரியோ சேக் அப்படின்னா அது டெட்ராஸ்போரிக் சொல்றோம். ஸோ மோஸ்ட்லி ஆல் த plants are it is only followed with monosporic process அப்படின்னு சொல்லுவோம். ஸோ these are called மெகாஸ்போரோஜெனிசிஸ் ப்ராசஸ். ஸோ அப்போ இது சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து படித்து எழுதி பார்த்துருங்க. மெகாஸ்போரோஜெனிசிஸ் ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் 3 மார்க் கொஸ்டின், நல்லா பார்த்துங்க. தேங்க்யூ.